ஹாய் சஞ்சனா, நீ ஷோக்கு ரெடியா? ஷோக்கு ரெடி தான். ஆனால் சஞ்சனா வர்சஸ் சம்திங்னு எனக்கு புரியுது. ஸ்டூடியோவில் வேண்டாம், வீட்டில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சம்திங் என்னது? அந்த சம்திங் அங்கே இருக்கு. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். இந்த பைக் சைலன்சரில் தான் இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். என்னடா சைலன்சர் துரு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? அது டிசம்பர் ஃப்ளட்ஸ்னாலங்க. சான்ஸே இல்லை, நான் வரல. சஞ்சனா பண்ணியே அவனு இது சேலஞ்சு. நம்ம என்ன பண்ணோம்? அயன் பாக்ஸில் பண்ணோம், டைஸில் பண்ணல, சைலன்சரில் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். எனக்கு இல்லை, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி, இது வரைக்கும் சவுத் இந்தியன் நான் பண்ணதில்லை, அதனால சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். சைலன்சரில் சாப்பாடு குழம்பா? சரி, என்னென்னமோ பண்ணியாச்சு, இது பண்ணிடுவோம். ரெடி தானே? எங்கே போகிறோம்? வெளில சமைக்கணும். என் வீட்டில் டேபிள்லாம் இல்லை, வெளில எடுத்து வைக்கிற மாதிரி. பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே பண்ணிடலாம். இங்கே தான் சமைக்கிறோமா? ஆமாம், இதுதான் நம்மளோட இடம். ஏன்னா வேறு டேபிள்லாம் இல்லை. நமக்குள்ளே செஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம்மா, அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எபிசோடுக்கு. சரி, ரெசிபி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் சேலஞ்ச் கெட்ஸ் மோர் சேலஞ்சிங், த ரெசிபி கெட்ஸ் மோர் சிம்பிள். அப்போதான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் என்னால். ஓகே, ஸோ ஷெஃப் பிள்ளையோட ஃபேமஸ் ஃபிஷ் நிர்வானா டிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷா ப்ரானான்னு மட்டும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்புறமா. அது கூட ரைஸ் பண்ணணும். ஆனால் என்னோட சீட் கோட் வந்து அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். எனக்கு சாப்பிட நல்லா இருந்தால் போதும். மேரினேஷன் பண்ணும். அதுக்கு என்ன தேவைன்னா டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அண்ட் வேர் இஸ் ஆர் மெயின் இன்க்ரீடியன்ட்? சூப்பர் ஃப்ரெஷ் ஜூசி ப்ரான்ஸ், கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், சால்ட் அண்ட் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். நல்லா இதை மேரினேட் பண்ணலாம். If you are making prawn nirvana at home, you don't have to worry too much by putting it on the skewer like I am. அப்படியே டைரெக்டாக தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சைலன்சரில் ஃப்ரை பண்ணுற போகிறதுனால I am going to put it on skewers. ஓகே சஞ்சனா, ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரைஸுக்கு ரைஸ். ஓ, ரைஸா? ரைஸ் இல்லை, அதுக்கு பதிலாக நான் ஒரு சீக்ரெட் அப்படின்னு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், அதை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஸ்ட்ரெயினர். ஓகே, திஸ் இஸ் மை சீக்ரெட் ரைஸ். போஹா? எஸ், அவல் போஹா. ஆமாம், ஆனால் இதோட குக்கிங் டைம் வந்து 1 to 2 minutes தான். ரைஸ்னா 20 நிமிஷம் ஆகும். ஏன் மண்டை காஞ்சிரும், அதனால இது யூஸ் பண்ணுறோம். நான் எப்படி பண்ண கேட்க மாட்டேன், அதை நீங்கள் அங்கேயே பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஜஸ்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயினரில் வைக்கணும். ஒரே ஸ்டெப் தான் இதுக்கு. அதுக்கடுத்து இதை ஸ்டீம் பண்ணோம் இல்லை பாயில் பண்ணோம், அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைலன்சரில் எப்படி வருதுன்னு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துட்டு டிசைட் நான் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டவ். இப்போ ஓகே, அண்டர்ஸ்டுட். இந்த இடம் ஃபுல்லாக சூடாகும்ல? ஆகணும். யோ, ஆக்குவோம், பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ டைம் ஆகும் இது? இதுன்னா தெரியாது, நிப்பாட்டி என்ன ஹீட் ஆகுமான்றது தெரியும். ஆகுமா? அப்போ ஓட்டிட்டு வாடா வண்டியை. சார், நான் இவனை டிரைவ். ஏய், எனக்கு ஓட்டவே தெரியாதுடா பைக்கு. அதான் இப்போ ஓட்டிடலாம். எவ்வளவோ பண்ணுற சஞ்சனா, இதையும் பண்ணிடுவோங்கிறேன். யாருது பைக் இது? கீழே விழுந்துட்டேன்னா அது பார்க்கலாம். நம்ம வண்டி தான். ஏய், ஸ்பீட் மூவ் ஆன உடனே மொமெண்டம் வந்தோடனே த்ராட்டில். ஓகே, இட்ஸ் நாட் தட் ஹார்ட். போகலாமா? போகலாமானா ஆஃப் ஆகிடுமான்னு எனக்கு தெரியாது. இந்த பாரு, ஃபஸ்ட்டே சொன்னேன் வராதுன்னு. ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது. பைத்தியம். சாரி சார், பார்க்கலாம். ஓ, யூ ஹோல்டிங் தி கிளட்சா? டேய், நீ உட்காராதடா, நீ பக்கத்துலயே நில்லுடா. ஆவாதடா. கரெக்டா மூவ் ஆகும்போது நான் ஆக்சலரேட் பண்ணனும்னா என்னடா இது? ஓகே, ஆக்சலரேட் பண்ணிட்டே மூவ் பண்ணு. சரி. ஐயோ, வரலையா? ஓகே. கியர் சேஞ்ச்லாம் எனக்கு பண்ண தெரியாது. கியர் சேஞ்சா என்ன பண்றது? கியர் சேஞ்சுக்கு யோ, பிரேக் எல்லாம் பிடிக்க தெரியும் எனக்கு. அவ்வளோதான், இல்லை முடிஞ்சிச்சு.
நான் திருப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணல, நீ எடுத்துகிட்டு போயிடு உள்ள. சம் கோகனட் ஆயில். எவ்வளோ டைம் ஆகும்? ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இப்போ என்னதான் பண்ண போகிறோம்? என்னதான் பண்ண போகிறோமா? இதை இப்படியே நம்ம குக் பண்ண விட்டோம்னா ஐ திங்க் இட்ஸ் கோனா டேக் ஃபார் எவர். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் ட்ரை டு ரேப் இட் அப் நைஸ்லி அண்ட் சென்ட் ராஜீவ் ஃபார் 1 ரவுண்டு. இவன் திருப்பி வரும்போது ப்ரான் மட்டும் இல்லைனா ஏய் ஹெல்மெட் எங்க? இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி பண்ணீங்க? அது சும்மா இருங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். சேஃப்டி ஃபர்ஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சிஸ்லிங் நாய்ஸ் ஆக்சுவலி வருது, மைக்கில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. வா 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 ஸ்டீம்லாம் வருது மேன். ப்ராப்பரா? ஓகே லெட்ஸ் கீப் தட். ஓகே ஐ எம் கெட்டிங் ரிட் ஆஃப் திஸ் பேப்பர். ஏன்னா நெக்ஸ்ட் வே கோயிங் டு மேக் த கிரேவி. கோகனட் ஆயில். லக்கிலி இந்த டிஷ்க்கு வந்து எதுவும் பெருசாக ப்ரெப்பு குக்கிங்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட குக் ப்ரான்ஸ் இங்கே இருக்குது. தேர் இஸ் சம் க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் தட் ஐ கட் ஏர்லியர். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் we have to pour some தேங்காய் பால். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், டிஷ்ஷே முடிஞ்சுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு 30 minutes ஆகுமா எனக்கும் தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ஸோ கொஞ்சம் ஜிஞ்சர், க்ரீன் சில்லி அண்ட் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரான் போட்டுடலாம். கோகனட் மில்க். லாஸ்ட்டு கொஞ்சம் சால்ட். அவ்வளோதான். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க். ஓகே இதுக்கு மேலே ஒன்லி when that boils am I done. லைட்டாக இப்போ தான் ஹீட் ஆகுது, லைக் ரொம்ப லூக்வார்மாக இருக்குது. இது எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹோப் வந்திருக்கு தட் லிட்டில் பிட் ஆஃப் ஹீட் இஸ் கம்மிங்னு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. லைட்டாக ஸ்டீம் வர மாதிரி இருக்குது, லைட்டாக. ஆனால் எனக்கு இது போதும். ஏன்னா தேர் இஸ் நத்திங் மச் டு குக் இன் திஸ் டிஷ். அண்ட் கிரேவியோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு. லைக் அந்த மேரினேஷனோட சில்லி அண்ட் டர்மரிக் பவுடர் வந்து கோகனட் மில்கில் வந்திருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் ஹவு இட் லுக்ஸ். ஏன்னா தட்ஸ் ஆல் ஐ கேன் கோ பை ரைட் நோ. I'll show you quick and easy way how to make rice on the side but not using this. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? தேங்க்யூ பா, ஃபைனலி போதும். இதை நான் யூஸ் பண்ணல. I concede defeat in this episode. I am defeated by silencer is what I am saying. ஓகே நம்ம என்ன பண்ணோன்னா அப்போ வந்து போகால வந்து ஒரு அவலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து ரீஹைட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கொஞ்சம் சாஃப்ட் தான். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி லைக் ரைஸ் ஓகே, பட் இட் வில் பி எடிபிள். பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து இதை நீங்கள் சூடு தண்ணியில் கூட ஒரு 2 to 3 minutes ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிங்கன்னா யூ கேன் ஈட் இட். அப்போவே அந்த ஆப்ஷன் இல்லை. நான் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் கெட்டில் யூஸ் பண்ணுறேன். சாரி, திஸ் இஸ் வேர் ஐ கன்சீட் டிஃபீட். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே அப்படியே I'm going to pour hot water. We'll let it sit for 1 or 2 minutes, then we can have it. I will keep it covered. Okay, it's been 2 minutes. Fluff பண்ணி பார்த்தோன்னா it should be nice and soft. If it's not as soft as you want na, again just pour hot water on top and you can let it sit for 2 more minutes. Let me check. Pakka. It's அப்படியே like rice. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் bowl எடுத்துகிட்டு வந்திருக்கேன். Time to pour the gravy. First prawn pieces வச்சிடுறேன். This is a portion for one person. Prawn Nirvana and steamed rice. Looks okay to me, but I would not recommend cooking on a silencer. And if today I am defeated, I am okay. Iman, வாங்க வாங்க.
நல்லா இருக்கா? அப்படியே ரைஸ் மாதிரியே இருக்கு. ரைஸ் அதுதான். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் திஸ். ஓகே, ஏன்னா சைலன்ஸ் இல்லாம பண்ணது. ஒரே ப்ரான் தான். நான் சாப்பிட கூட. I think this episode is a success of sorts. ப்ரான் வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல? ப்ரான் ஆக்சுவலி நல்லா சூப்பரா இருக்கு. அது பக்காவா குக் ஆயிடுச்சு, அது நானும் பார்த்தேன். ஆல் தேங்க்ஸ் டு ராஜீவ். Okay, yeah, thanks to Milena. This episode is kandipa a flop. If you like this episode, like, share, subscribe to Cooked, and do not give me challenges like this, Yana. This is pure torture for me. And I'll see you in the next one, hopefully, which is... நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் கொடுக்குறான்னு சொல்லுங்க. நடராஜ் ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ணா, என்ன தெரியுமா? என்னது? கேம் வந்து ஹீட் ஆகுதா, கேம் எடுத்து போனீங்க. சாவடிச்சிட்டோம், அவ்வளவுதான். Show is cancelled.